அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்திற்கு புது விசாவில் வருபவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளது. மிக முக்கியமான நியூஸ் பார்க்க போகிறோம். அடுத்து வளைகுடா நாடுகளில் தொடரும் பதற்றம், குவைத்தின் அதிரடி எச்சரிக்கை. அடுத்து ஃபேமிலி விசிட் விசா தொடர்பான புதிய அப்டேட்டை வெளியிட்ட த ரெசிடென்சி அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட். அடுத்து குவைத் டிரைவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்த த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். சிரியா நாட்டு எல்லையில் இஸ்ரேலின் படை ஆதிக்கம் செலுத்துவதை குவைத் வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்துள்ளது. சிரியாவில் இப்போதான் அரசு கவிழ்க்கப்பட்டு ஆட்சி அதிகாரத்தை கிளர்ச்சி படை கைப்பற்றியுள்ளார்கள். இதனை சிரியா மக்களும் கொண்டாடி வருகிறார்கள். குவைத்தில் சிரியா மக்கள் கொண்டாட்டங்களையோ ஊர்வலத்தையோ நடத்தக்கூடாது என குவைத்தின் துணை பிரதமர் அவர்கள் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆனால் மற்ற ஜிசிசி நாடுகளில் உள்ள சிரியா மக்கள் அரசு கவிழ்க்கப்பட்டதை கொண்டாடி வருகிறார்கள். குறிப்பா கத்தார்ல. இப்ப நீங்க பாக்குறீங்களா இந்த வீடியோ, கத்தாரில் உள்ள சிரியா நாட்டு எம்பசி முன்பு சிரியா மக்கள் குவிந்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி உள்ளார்கள். இப்போ இதுதான் சான்ஸ்னு இஸ்ரேல் சிரியா மீது ஆக்கிரமிப்பு செய்ய முயற்சித்து வருகிறது. இப்போ இந்த செயலை தான் குவைத் மற்றும் அரபு நாடுகள் வன்மையாக கண்டிக்கிறார்கள். அடுத்த தகவல், குவைத்தில் எவ்வளவுதான் போக்குவரத்து சட்டங்களை கடுமையாக்கினாலும் போக்குவரத்து விதிமீறல்களும் விபத்துகளும் குறைவதாக தெரியவில்லை. அதற்கு மாறாக அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. நவம்பர் 30ஆம் தேதி முதல் டிசம்பர் 6ஆம் தேதி வரையிலான 8 நாட்களில் மட்டும் மொத்தம் 46,562 போக்குவரத்து விதிமீறல்கள் பதிவாகியுள்ளன. மேலும் 1,648 போக்குவரத்து விபத்துகளும் பதிவாகியுள்ளது என்று த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் தெரிவித்துள்ளது. அதுபோல தேடப்படும் குற்றவாளிகள் 74 பேர், அப்ஸ்காண்டிங் நபர்கள் 57 பேர், ரெசிடென்சி வயலேஷன் செய்த 75 பேர் என பல பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள். சில தினங்களுக்கு முன்புதான் த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் போக்குவரத்து விதிமீறல்கள் தொடர்பான கடுமையான சட்டங்களை அறிமுகம் செய்திருந்தது. கடுமையான அபராதம் மற்றும் தண்டனையை போக்குவரத்து துறை அறிமுகம் செய்திருந்தாலும் குவைத்தில் போக்குவரத்து விதிமீறல்கள் மற்றும் சாலை விபத்துகள் குறைந்த மாதிரி தெரியலைங்க, அதிகரிச்சுட்டு இருப்பதுதான் கவலை அளிப்பதாக உள்ளது. அடுத்த தகவல், குடியுரிமை மற்றும் குடியிருப்பு விவகாரங்களுக்கான உள்துறை அமைச்சகத்தின் உதவி துணை செயலரான மேஜர் ஜெனரல் அலி அல் அத்வானி அவர்கள் வெளியிட்ட புள்ளி விவரத்தின்படி மார்ச் 8ஆம் தேதியிலிருந்து இன்று வரை, அதாவது கடந்த 9 மாதங்களில் மட்டும் ஃபேமிலி விசிட் விசா தொடர்பான எந்த ஒரு விதிமீறல்களும் பதிவாகவில்லை என தெரிவித்துள்ளார்கள். ஃபேமிலி விசிட் விசாவில் குவைத் வந்த அனைத்து வெளிநாட்டவர்களும் குவைத் சட்டத்திட்டங்களை முறையாக கடைபிடித்து வருவதாக பாராட்டியுள்ளார்கள். அடுத்த தகவல், குவைத்துக்கு புது விசாவில் செல்பவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பதே இந்த கேம்கா மெடிக்கல் சென்டரில் ஃபிட் வாங்குவது தாங்க. விசாவுக்கு பணத்தை கட்டி விசா வந்த பிறகு கேம்கா மெடிக்கலில் அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு மெடிக்கல் சென்டர் போனால் நெஞ்சில் சளி இருக்குதுன்னு அன்ஃபிட் பண்ணிடுறாங்க. அதுவும் குவைத்துக்கு போகிறதா இருந்தால் சொல்லவே வேணாம், லைட்டாக சளி பிடிச்சிருந்தாலும் அன்ஃபிட் தான் போடுறாங்க. இதனால சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, மெடிக்கலில் ஃபிட் வாங்குவதற்கு ஆயிரக்கணக்கில் செலவு செஞ்சு மெடிக்கல் செட்டிங் போட்டு ஃபிட் வாங்கிட்டு குவைத்துக்கு போகிறாங்க. ஆனால் மெடிக்கல் செட்டிங் பண்ணிட்டு குவைத்துக்கு போனால் எல்லோருக்கும் குவைத்தில் மெடிக்கல் ஃபிட் ஆகிறது கிடையாது. நேற்று நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் என்கிட்ட சொன்ன ஒரு தகவலை சொல்கிறேன். குவைத் தலபா டெலிவரி டிரைவர் ஜாபுக்கு 60,000 பணத்தை கட்டி விசா வாங்கிட்டு அதுக்கப்புறம் பிசிசி முடிச்சு கேம்கா மெடிக்கலுக்கு போனால் மெடிக்கல் அன்ஃபிட். அதுக்கப்புறம் மெடிக்கல் செட்டிங் பண்ணிட்டு குவைத்துக்கு வந்திருக்காரு. குவைத்தில் வந்து மெடிக்கல் போட்டால் மெடிக்கல் அன்ஃபிட். இப்போ மறுபடியும் இந்தியாவுக்கு வர உள்ளார். குவைத்துக்கு டிரைவர் வேலைக்கு போறதுக்கு லட்சக்கணக்கில் செலவு செஞ்சு குவைத் போயும் நஷ்டம் தான் ஏற்பட்டிருக்கு. இதனால இப்ப மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்காரு. சாப்பாடு கூட வழி இல்லாம ஊர்ல இருந்து பணம் அனுப்பப்பட்டு அவருடைய வாழ்க்கை ஓடுது. இன்னும் சில தினங்களா அவரை வந்து இந்தியாவுக்கு அனுப்பிடுவாங்க. நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, கேம்கா மெடிக்கல் அன்ஃபிட் செய்யப்பட்டால் மறுபடியும் ரிஸ்க் எடுத்து குவைத்துக்கு போகாதீங்க. அப்படியே போனா இது போன்ற பிரச்சனையை சந்திக்க நேரிடும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மிக முக்கியமான தகவலை கட்டாயமா உங்க நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. மேலும் இது போன்ற பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்திருந்தால் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க. அடுத்து வாங்க ஃபிளைட் டுடே அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீன்ல தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 14,200 ரூபாய்க்கு ஒமன் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 49 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 17,500 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 55 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 12,500 ரூபாய்க்கு ஜசிரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 51 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். ஹைதராபாத் டு குவைத் 13,500 ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு ஹைதராபாத் 42 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 73 குவைத் தினாருக்கு எத்திஹாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 37 குவைத் தினாருக்கு எத்திஹாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 275 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 950 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 26 தினார் 640 பில்ஸாக உள்ளது.
ஒரு கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 429 பின்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.